இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க்டு ப்ளே பண்ண போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் அரை மணி நேரமா 40 நிமிஷமா அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாக ப்ளே பண்ணேன். தொடர்ந்து நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தேன். ஆனால் புய் அடிக்கல. இந்த மேட்ச் மட்டும் தான் புய் அடித்தேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமா 40 நிமிஷம் அரை மணி நேரமா 3/4 மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் விளாண்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒரே ஒரு கடைசி மேட்ச்சில் தான் நான் புய் அடித்தேன். தரமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நான் சக்கையாக எல்லாரையும் டவுன் பண்ணியிருப்பேன். நான் ஓசிகள் எடுத்துறானுங்க. சரி இங்கே எவனும் இல்லையா? சரி இங்கே போகலாம். இங்கே உட்காந்தாலும் எவனும் வரல. சரி கீழே வெளியே போகலாம். வெளியே வரேன்டா. வர்றேன்டா அல்லோக்கு. என் டீம்மேட்டை எவனா அடிக்கிறான். செத்தப்போ இல்லை இது வந்து நான் தான் டவுன். என் டீமை டவுன் பண்ணது நான் கீழே எடுத்துக்கேன். ஓகே இவன் புல்லட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வரான்டா ஓரேனே ஓரியானே. உன் தலையில் வாரன் போடுறேன்டா வாரன். ஓய் இந்த சாண்டோ வேறு இடையில எவன்டா அவன் ஓசிக்கில் எடுத்தது. இது ஒன்று நான் சொந்த கில்லு. என் சொந்த கில்லுடா இது. ஓகே இதில் அந்த மெடிக்கிட்ட எடுத்துக்கலாம். இவனோட கோடாரி எடுத்துடலாம் நம்ம. செத்துப்பா. ஓகே அவனான மெடிக்கிட்டு இந்த மேட்சில் மட்டும் 10 மெடிக்கிட்டு கலெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் அதெல்லாம் அடுத்த மேட்சில் கொடுத்தேன்னா நல்லா இருந்திருக்கும். சரி நான் அங்கே ரீசெண்டாக கடல் கண்ணி போயிருந்தேன். கடல் கண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். சக்கையாக சப்போர்ட்டு கொடுத்தீங்க. 600 வியூஸு 20 பேர்த்துக்கு தான் லைக் பண்ணணும்னு தோணியிருக்கு. 20 பேருக்கு லைக் பண்ணணும்னு தோணியிருக்கு. உங்கள் விரலை எடுத்து அந்த லைக் பட்டனையும் டச் செய்யவும். அவ்வளோதானே. அவ்வளோ பேர் பார்க்குறீங்க. அவ்வளோ பேர் லைக் போட்டால் என் மனசுக்கு சந்தோஷப்படும். எம்பிபி எடுத்துக்கலாமா? என்ன கண்ணு எடுக்கலாம்? யூஎம்பி எடுத்துக்கலாமா? யூஎம்பி எடுத்துக்கலாம். யூஎம்பி எடுத்துகிட்டு தான் வரேன்டாடா. இந்த இடத்துல நான் அழகாக க்ளோவல் போட்டு தப்பிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் நான் செத்துருப்பேன் இந்த இடத்துல. இந்த மேட்ச்சில் நான் அவ்வளோவா டக்குன்னு செத்துருவேன் பாருங்கள். இந்த மேட்ச் இவன் தான் என்கிட்ட இந்த வாசிக்கெல்லாம் எடுத்தான். தப்பிச்சிட்டான் நம்ம ஃப்ரெண்ட். இது ரூம் மேட்ச்சில் இருந்து ஃப்ரெண்ட்லி ஃப்ளையர் ஆனில் இருந்ததுன்னா அவனை வச்சே செஞ்சுருவேன். டென்ஷனுங்க. நான் வந்து ரெண்டு இன்னும் ஒரு 10 செகண்டு கூட ஆயிருக்காது. நீங்கள் வந்து ஐயோ வந்துட்டானே. பார்க்காத. எங்கே எனிமி வரானே? என்ன வரலன்னு நினைக்கிறேன். பார்க்கல ஓடிட்டோம். ஐயோ இது வேற. ஓடு. ஐயோ குட்ஜா போட்டனே. ஹெல்ப் மீ ஐயா சாமி. ரிவே பிச்சை போடுங்க ஐயா சாமி. பிச்சை போடுங்க. ஓகே இனிமேல் அவனை ரிவே பண்ண மாட்டேன். ஓகே பாய். அவ்வளோதான். இந்த மேட்ச்லாம் எப்படி தோக்கலாம் போனேன். நைட்டு போட்டிருக்கேன் நண்பா. எப்படி டிஃபீட் ஆனேன்னு தெரில. நான் தான் லாஸ்ட் பிளே. இனிமே ஒன்று நாங்கள் ஒன்றே கண்ணே சல்லா குட்டியே அப்படின்னு போயிட்டுருக்கேன். மேக் 10 எடுத்துக்கலாமா? இல்லை MP5 வேண்டாம். மேக் 10 எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் தாங்க தரமான மேட்ச். பாருங்கள் மேக் 10 வச்சு அடியை மட்டும் இந்த மேட்ச்சில் பாருங்கள் நீங்கள். இது மட்டும் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆனில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா 3ஆம் நம்பரை மட்டும் அடித்து எமௌண்ட் இருந்தால் எமௌண்ட் போடுவேன். எமௌண்ட் தான் இல்லையே. அப்புறம் செட்டிங்ஸ் வேறு மாற்றணுமா? இந்த செட்டிங்ஸ் வேறு எனக்கு அப்பப்போ உழப்புது. ஏய் சாப்பிட செத்தப்பல ஓசிக்கில் எடுத்துட்டேன்டா. எங்கேருந்துடா ஓசிக்கில் எடுக்க வரீங்க? ஓகே இவன் G18 வச்சுருக்கான். ஓகே ஒரு சிப் அப்கிரேட் பண்ணியாச்சு. யாராம உடையில வந்திருக்காது. ஓ எனிமியா? பண்ணி சாவுடா. ஒருத்தன் டவுனு போடு. எங்கடா போயிட்டான்? சாவுடா 2 டவுனு. 2 கில்லு எனக்கு தான்டா. வீட்டுக்கு வாங்கடா. ஓகே சிப் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே இந்த மேட்ச்லேயே ஹையஸ்ட் கில்லு நம்மள. இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டில் எத்தனை கில்லு எடுத்திருக்கேன் தெரியலையே. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா புட்டு கண்ணு எடுத்துக்கலாமா? கிராஸ்மா எடுத்துக்கலாம். அப்புறம் வேணாம் புட்டு கண்ணே எடுத்துக்கலாம். புட்டு கண்ணை வச்சு பொண்ணு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன். அப்படியே வந்திருக்க எனிமீஸ் அப்படியே ஹெட்ஷாட் அடிக்கிறானுங்க. என்னாச்சு? அப்படியே ஹெட்ஷாட்டாக அடிக்கிறானுங்க. அதனால தான் நான் வெஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டேன். ஹெல்மெட் எடுக்கல. ஓகே நைட்டு என்னன்னு தெரியல. எனக்கு பூரா பாட்டாக வருது. ஆனால் அவங்களுக்கு பூரா பிளேயராக வருது. பாட்டுன்னு சொல்ல முடியாது. கில் எடுக்க மாட்டேறானுங்க எவனுமே. நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரேன்.
நானே ஒரு பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரணும்னா என்னை விட அவங்க எவ்வளோ பெரிய பாட்டாக இருப்பாங்க. ஏங்க பாட்டுன்னதும் நம்பிடாதீங்க, நான்லாம் வேர்ல்டு நம்பர் 1 ப்ரோ பிளேயரு. இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. வேர்ல்டு நம்பர் 1 ப்ரோ பிளேயர். வேர்ல்டு நம்பர் 1 ப்ரோ பிளேயர். எங்கேருந்து அடிச்ச? தில்லுன்னா நேராக வந்துடுறா. கோலை மாதிரி பின்னாடி இருந்து அடிக்கிறா. நீயும் பொம்பளைங்க. ஆம்பளையாக இருந்தால் நேரில் வந்து அடி, பொம்பளையாக இருந்தால் பின்னாடி இருந்து அடி. ஓ, அப்போ என்னை அடித்தது பொம்பளையா? ஒரு பொண்ணு தான் என்னை அடிச்சிருக்கு. ஆனால் அவனுங்க டீமில் எவனுமே பொண்ணு கேட்டுருச்சிருக்கலையே. எங்கள் டீம்மேட் மேலேயே கையை வைக்கிறியா? எங்க இந்த சண்டை மாட்டிட்டா? சாவிடா போடு. விட்டுருந்தா நம்மளே கொண்டிருப்பான். சரி, இதை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். கீழே வந்துருச்சு. இங்கேயே ஒன்று போட்டுட்டு போ சுற்றுறா ஒரு மெடிக்கிட்ட. இதோ இவர் ஹிந்தி பிளேயரு, ஆனால் நல்லா தான் ஆடுறாரு. சூப்பராக ஆடுறாரு. கேவலமாக ஆடுறாருன்னு சொல்ல முடியாது, சூப்பராக ஆடுறாரு ஹிந்தி பிளேயர். ஸோ யாருங்க கோமாளி பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. சரி, ஒரு மெடிக்கல் சுற்றிக்கலாம். எனிமி பண்ணி நேரில் வந்து அடிக்க மாட்டா, கோலை மாதிரி பின்னாடி வந்து அடிக்கிறா. அது கோலை மாதிரி பின்னாடி இல்லை, மெடிக்கல் சுத்தம் போது வந்து அடிக்கிறா. வெக்கமால. சரி, இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குளூப்பில் என்னமோ ஒன்று. சரி, இந்த M10க்கு பதில் வேறு எதாவது எடுத்துக்கலாம்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு 2 சிப்புக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் வெஸ்ட் ஹெல்மெட் இதோ வெஸ்ட் ஐயோ ரிப்பேர் கிட்ட மட்டும் வாங்கிக்கிட்டேன். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் பூயா அடிக்கிறோம். எனிமிங்கள்லாம் அடித்து ஓட விட்டு தான் பூயா அடிப்பாங்க. நான் மெண்டல் மாதிரி பேசணும் இல்லை, நான் அறிவாக பேசுகிறேன். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காமல் பார்க்குறீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தீபாவளி வரப்போகுது. தீபாவளி ஸ்பெஷல் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி இல்லை, எப்போன்னு தெரியாது, ஆனால் வீடியோ வந்துடும். நாளைக்கா இல்லை நாளான்னைக்கே வரும்னு நினைக்கிறேன். சாப்பிடா நாளைக்கு வரும், இல்லை நாளான்னைக்கு வரும் வீடியோ. ஆனால் கண்டிப்பாக என் வீடியோ வந்துடும் தீபாவளி ஸ்பெஷலுக்கு. சரி, தீபாவளிலாம் சேஃபாக விடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வரப்போகுது, அதனால தான் நான் அட்வான்ஸ் சொன்னேன். செட்டிங்ஸ் பார்த்தீங்களா உழப்பிச்சா? இப்போ நான் வேணும்ட்டு இப்போ குளோவில் இருக்கல, செட்டிங்ஸ் உழப்பிச்சு. நானும் அந்த ஒரு எனிமி இருக்கான்னு தேடிட்டே இருப்பேன், காணிக்க மாட்டான். என்னடா ஏடபிள்யூமிக்கு இந்த புல்லட் இருக்கு. யாரா இவனுங்க? எங்கன்னா இந்த கருணாவை கூப்பிட்டுருந்தீங்க? எங்கே மேலே இருக்கான்? எல்லாம் வாங்க மேலே இருக்கான். முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடப்படுகிறேன். ஓகே பாய். இருங்க, எத்தனை கில்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓய், நான் தான் ஃபஸ்ட் பிளேஸு. எவ்வளோ கில் 5 கில் தானா?